ஹெல்தியான ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கடையில் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக நெய்யும் கொஞ்சம் கம்மியாக அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரோட கிடச்சிதுன்னா ஹெல்தின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி வீட்லேயே நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 8 இன்ச் ஒரு 9 இன்ச் பேன் எடுத்து அதை நல்லா கீ அப்ளை பண்ணி ரெடியாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடல மாவு 300 கிராம்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய நான்ஸ்டிக் பேன் எடுத்து 500 கிராம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 275 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடல மாவு கீ மிக்சரை இதோட ஆட் பண்ணிட்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுங்க. நம்ம ஊத்துற கீ நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் கீ ஆட் பண்ணணும். இதே மாதிரி லைக் 700 நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண கீ இதோட ஆட் பண்ணுற கீ எல்லாம் சேர்த்து 700 ml கீ டோட்டலாக நமக்கு தேவைப்படும். ஃபைனலி இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கிற ஷேப்க்கு அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருக்க ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 to 3 hours ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு டேப் பண்ணிங்கன்னா அன்மோல்ட் பண்ணிடலாம். இப்போது அழகாக நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த மைசூர் பாக் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி நெய்யும் நம்ம ரொம்ப ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெய்யும் ரொம்ப இருக்காது, டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி. ஆனால் கடையில் வாங்குற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.